என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே அத்திப்பட்டின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணமணி அக்கா நம்ம தொடர்பு கொண்டு இந்த மாதிரி மரபு சமூகத்தை சார்ந்த ஒரு சில நபர்கள் என்னையெல்லாம் அந்த மாதிரி அச்சுறுத்துறா தம்பி, நம்ம அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் திருமணம் முடிச்சிருக்கோம், இந்த மாதிரி இடையூறு பண்ணுறாங்க, இதை உங்களோட ஊடகங்கள் வெளியிடுங்க, நான் இத்தனை முறை வழக்குகள் கொடுத்தோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆடியோவும் 2 தினங்களுக்கு முன்பு நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் பதிவு செஞ்சுருந்தோம். அந்த காணொலியை காவல்துறை தரப்புலேருந்து பார்த்துருப்பாங்க போல இருக்குது. நேற்று காவல்துறை தரப்புலேருந்து அவங்கள்ட்ட கையெழுத்து போயிருக்காங்களே, எஃப்ஐஆர் போகிறதுக்கு கையெழுத்து வாங்க போயிருக்காங்களாம். ஸோ காவல்துறை நடவடிக்கை எடுக்க முயன்றதுக்கு மூவேந்தர் மீடியா சார்பாக என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, காவல்துறைக்கும் சரி, அங்கே உள்ள மாற்று சமூகங்களுக்கும் சரி, அதாவது உங்கள் கம்யூனிட்டிலன்னு கிடையாது, எல்லா கம்யூனிட்டிலையுமே சாதி மாறி திருமணம் நடத்தக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது யாராலையும் தடுக்க நினச்சனாலும் அது தடுக்கவும் முடியாது. சிலர் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக வச்சு அவங்கள வாழ்கிறாங்க. சிலர் இடைப்பட்ட காலங்களில் அவங்களுக்கு பிரிஞ்சும் போயிடுறாங்க. ஸோ உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒரு நபரே தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை தான் தெரிஞ்சு திருமணம் முடிச்சு வந்திருக்காங்க. அது அந்த அக்கா சொல்லும்போது இஸ்லாமியில் முடிச்சிருக்காங்க, செட்டியாரில் முடிச்சிருக்காங்க, வெவ்வேறு சமூகத்தில் முடிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் பார்க்காத ஒரு இதில் நம்ம இப்போ நடுவூரில் இருக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க, இழிவாக பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த அக்கா வேதனையோடு பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ இதை தாண்டி அந்த அக்காவும் ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க, முளைப்பாரி போடக்கூடிய ஒரு தொழில் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட அந்த அக்காவுக்கு பல இடையூறு கொடுத்த அந்த நபர்களை கைது செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த காணொலி அந்த ஆடியோ நம்ம வெளியிட்டோம். ஸோ காவல்துறை இப்போ தான் நீங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதை முன்னாடியே எடுத்திருந்தால் இது ஊடகத்தின் வாயிலாக போகிறதுக்கான வேலை இருந்திருக்காது. அதாவது இந்த தவறு இன்றைக்கி அந்த சமூகத்தை சார்ந்தவங்க செஞ்சவங்கன்னு கிடையாது, எந்த சமூகத்தை சார்ந்தவங்க இந்த மாதிரி ஒருதலைபட்சமாக ஒரு சமூகத்தை உருப்பிட்டு தவறுதலாக பேசுகிறாங்களோ, இழிவாக பேசுகிறாலும் யார் மீதாக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அப்படின்றது தான் எங்களுடைய பார்வையில் நாங்கள் வைக்கிறோம். தொடர்ந்து காவல்துறைக்கு இந்த சாதிய பாசங்கள் தவிர்த்துட்டு சமூக நீதியோடு சமத்துவத்தோடு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த காவி உடை என்பது எல்லா சாதியை சார்ந்தவங்களும் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் தான் அந்த சம்பளமே வாங்குறீங்க. அதனால் சாதி உணர்வை ஒதுக்கி வச்சுட்டு சட்டத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஸோ மூவேந்தர் மீடியாவில் கொண்டு போனதின் விளைவாக அந்த அக்காவுக்கு ஒரு தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த அக்கா பேசின அந்த ஆடியோ நான் பதிவு செய்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசுனாங்க, அதை நான் பதிவு செய்ய விரும்பலை. ஸோ மூவேந்தர் மீடியா மூலியமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் அந்த அக்காவுக்கு தீர்வு கிடச்சிருக்கு அப்படின்றத இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காண்டி தான் அந்த அக்கா பேசின ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இந்த ஆடியோ வெளியிடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, எந்த நேரம் வேணாலும் என்னுடைய மூவேந்தர் மீடியாவுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு எடுக்கலாம் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. இதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தவறு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் மீது இருந்திருக்கக்கூடாது. உங்கள் மீது தவறை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மீது சமூகத்தின் மீது பழி போட்டிங்க அப்படின்னா ஒருபோதுமே மூவேந்தர் மீடியா உறுதுணையாக நிற்காது. உங்கள் மீது எந்த தவறுமே இல்லாமல் மாற்று சமூகங்களோ இல்லை மற்றவர்களோ உங்களை அடக்குமுறை பண்ணுறாங்க, ஒடுக்குமுறை பண்ணுறாங்க, காவல்துறை நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா நம்மளோட மூவேந்தர் மீடியாவுக்கு தகவல் கொடுங்க. கண்டிப்பாக இந்த மூவேந்தர் மீடியா மூலியமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட பிரச்சனையை சரி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு சரி செய்யறதுக்கான வேலையை முன்னெடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு, இப்போ அந்த அக்கா கிருஷ்ணமணி அக்கா பேசின அந்த ஆடியோவை ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் பதிவு செய்கிறேன், கேளுங்க. சொல்லுங்கக்கா. இப்ப வந்தாங்க போலீஸ்காரங்களா? இன்னைக்கு தான் வந்தாங்களா? இப்பதான் அவங்க போன உடனே நான் பேசுறேன். சரிங்கக்கா, என்ன சொன்னாங்க? 2 லேடி போலீஸ், ஒரு ஜென்ஸ் இந்த கையெழுத்து வாங்கிட்டு போறாங்க என்கிட்ட எஃப்ஐஆர் போடுறதுக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கா? ஆமா. அப்ப வீடியோ இப்பதான் பார்த்தாங்களாவா காவல்துறை தரப்புல இருந்து? அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க காவல்துறை? வேற ஒண்ணும் சொல்லல. நீங்க இப்ப போகும்போதுதான் நீங்க ஆடியோ ஒருத்தவங்க போட்டாங்க, அவங்ககிட்ட பேசுனீங்களோ அப்படின்னாங்க. அப்ப எனக்கெல்லாம் வரலையே தம்பி அப்படின்னு. நாங்க பார்த்தோமா அப்படின்னாங்க. சேனல்ல நான் முந்தா நாள் அப்டேட் பண்ணிட்டேன். அது நீங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அது எப்படி நான் சொல்றேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தாள் போட்டு விடுறேன். சரி, கேட்டாங்களா? என்ன கேட்டாங்க? அந்த பையன் யாரு, என்ன தெரியும், எப்படி உங்க
மீடியாவுக்கு எப்படி கொண்டு போனீங்க அப்படின்னு எதுவும் கேட்டாங்களா? இவ என்ன சொன்னாங்க? இல்ல போன் பேசுனீங்களா மீடியாக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் டிவில இந்த இது போன்ல பாக்கேன்ல, அதுல பார்த்தேன் அந்த தம்பி நம்பர் எடுத்து நான் பேசினேன். அவங்க எப்படி தெரியும்னாங்க, எனக்கு வீடியோல இதுலதான் எடுத்தேன், வீடியோ பாப்போம்ல அந்த தம்பி பேசுறது வைக்கிறதெல்லாம் எங்க எங்க ஜாதிக்காரங்க தானே, அதனால நான் பேசினேன் அப்படின்னு. வேற எதுவும் சொன்னாங்களா? வேற ஒண்ணுமே சொல்லல. இப்ப அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது எஃப்ஐஆர் போடணும்னு இருக்காங்களா? ஆமா போட்டுட்டு இருக்காங்க. நான் உடனே கையெழுத்து போட முன்னாடி வக்கீலுக்கு போன் பண்ணி வக்கீல் போட சொன்ன பிறகு தான் போட்டேன். அப்படியா? சரி சரி. ஏன்னா காவல்துறை வந்த உடனேயும் ஒரு சொல்றாங்க அப்படின்னாலும் உடனே நம்ம பண்ணக்கூடாது. எதுக்காண்டி கையெழுத்து போடுறீங்க, என்னென்ன டீட்டெயில் கேட்டுக்கணும். அப்படி இல்லை நீங்க அட்வொகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ப்ராப்பரா பண்ணது ஓகே, ப்ராப்பரா பண்ணது ஓகே, அட்வொகேட் கேட்டு கையெழுத்து போட்டது படிச்சு பார்த்துட்டு தான் போட்டேன். நான் கொடுத்த ஏன்னா நம்மளோட சேனல்ல கண்டிப்பா காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிம்மா. ஆமா, அதனால அதை பார்த்துருப்பாங்க. நம்மளும் நிறைய விஷயங்களை வந்து எப்படி சொல்ற சம்பந்தாத பிரச்சனை முடிஞ்ச மட்டும் சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். முடிஞ்ச மட்டும் நிறைய இடத்துல அவங்களே உளவுத்துறை பார்த்துட்டு அது எந்த பதில் என்னன்னு இது வேற மாதிரி கொண்டு போக கூடாது அப்படின்னாலும் அவங்களே சில காவல்துறை ஸ்டெப் எடுத்துருவாங்க. ஏற்கனவே நான் இருக்கிறதுக்கும் இப்போ கொலை நடந்தால நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே. ஆமா ஆமா, அதுவும் பக்கம்தான். ஒரு 15 ரூபா. வீரநல்லூரா? 15 ரூபா சார்ஜ். உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஒரு பெரியவரை வேற வெட்டி விட்டாரு அப்படின்னா ஆழ்வார் கற்குளம். அது கிழக்கமா, அது வந்து திருச்செந்தூர், அது திருச்செந்தூர் பக்கம் வரும். அப்படியே தூத்துக்குடி? ஆமா தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னாங்க. அது கிழக்க, ஆழ்வார் கற்குளம் வந்து கிழக்க இருக்கும். சரிம்மா, இப்படி நம்ம மீடியால போனது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுல, சந்தோஷம் தானே? சரி தாங்க, ரொம்ப நன்றிம்மா. சரிங்க. சரி தாங்க. சரி. இன்னும் சேனல்ல போட்டு விடுவேன் நாங்கம்மா. அந்த என்ன புதிய தலைமுறையா, அந்த தம்பிட்ட ஏற்கனவே முன்னாடி பேசினேன். கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னா நாங்க போட்டு விடுறோமா, அவங்க முகம் எல்லாமே போட்டு விடுறோம் அப்படின்னாப்ப. முகம்லாம் வரணும், அவங்க முகம்லாம் வரணும், அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். கொலை மிரட்டல் டார்ச்சர் ரொம்ப பண்ணுனாங்க. நான் எல்லாமே காட்டினேன். இப்ப 7 சென்ட் வீட்டையும் நான் அனாமத்தா பாதி விலைக்கு வித்துட்டு போகக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கேன். எங்க வீட்டுல இருக்கவே கூடாது இனிமேல் இங்க அப்படிங்க. யாரு உங்க வீட்டுக்கார சொல்றாங்களா? ஆமா. இல்ல அப்படியெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்கிற மண்ணை விட்டுட்டு ஏன் வேணாவா? என்ன வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்துல இருந்து மண்டபம் மட்டும் உங்களுக்கு கசக்குதாமா? நம்ம ஒரு ஒத்த வீட்டுக்காரங்க நம்ம இருக்க வேண்டாம், அந்த நாய்கை இப்படிதான் பண்ணும், திருந்த மாட்டானுங்க, அதனால நம்ம வேண்டாமா அப்படின்னு 26 லட்சத்துக்கு தாமா கேக்காங்க. 7 சென்ட் இடம், 7 சென்ட்லயும் வீடு. அவங்களுக்கு என்ன கடுப்புனா, ஒரு தெய்வேந்திர குல அவங்களுக்கு சொல்ல தெரியாதுமா, பரச்சரிக்கைன்னு தான் பேசுவாங்க. அந்த தெய்வேந்திர குல வேளாறுன்னு சொல்ல தெரியாது, பள்ளர் சமுதாயம்னு சொல்ல தெரியாது. மொத்தத்துல பரத்தேடியாம்பாங்க. அதாவது நான் வந்து தெருவுக்குள்ள ஆட்டோல வந்து இறங்க கூடாது, அவங்களுடைய கடுப்பு. இவ என்ன ஆட்டோல வருது அப்படிங்கறது. இவ்வளவு பெரிய வீட்டுல இந்த காலத்துல இந்த மாதிரி காட்டு மிராண்டி கூட்டம் இருக்கத்தானே செய்யுது. மிருகத்தனமான பொம்பளை எல்லாம் சரி, ஆம்பளை இருக்கத்தானே செய்யறாங்க. அது எப்படி நடுவூருக்குள்ள வந்து இருந்துட்டால, நடுவூருக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லுனாலும் நடுவூருக்குள்ள வந்து உட்காந்துட்டா. இதே தான் பாட்டு பாடுறாங்க. சரிம்மா. சரி தங்கம். சரி. சரிம்மா. அந்த டிவில போட்டு இந்த இதுல சேனல்ல போட்டு விட. நான் சேனல்ல போட்டு விட்டுருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுறேன். வாட்ஸ்அப்ல ஹாய்னு போட்டு விடுங்கன்னு நான் மறுபடியும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சுறேன்.